HDFC பேங்க் பரிவர்த்தன் ECSS ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2025-26 இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30, 2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்காலர்ஷிப்பாக எவ்வளோ அமௌண்ட்டை கொடுக்குறாங்க, இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான முழு விவரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். வெல்கம் பேக் அரிமா விடித்திரு. இந்த ஸ்காலர்ஷிப்பை அரசு அப்படி இல்லைன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவர்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் யூஜி, பிஜி, டிப்ளமோ, அடுத்து ITI, பாலிடெக்னிக் படிக்கிற மாணவர்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கான ஸ்காலர்ஷிப். இந்தியாவை சேர்ந்த மாணவர்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். எந்த படிப்புக்கான ஸ்காலர்ஷிப்புக்கு நாம் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு முந்தைய படிப்பில் 55% மார்க்கை எடுத்து பாஸ் ஆகி இருக்கணும். அதாவது 6ஆம் வகுப்பு படிக்கிறவங்க ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்க 5ஆம் வகுப்பில் 55% மார்க் எடுத்து பாஸ் ஆகியிருக்கணும். அடுத்து மாணவருடைய குடும்ப வருஷ வருமானம் பார்த்திங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாகவோ இல்லை அதுக்கு சமமாகவோ இருக்கணும். அடுத்து கடந்த 3 வருஷத்தில் தனிப்பட்ட அப்படி இல்லாட்டினா குடும்ப வறுமை நெருக்கடியை எதிர்கொள்கிற குடும்பத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் 15,000 ரூபா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அடுத்து 7ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு டிப்ளமோ, ITI, பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டுக்கு 15,000 ரூபா ஸ்காலர்ஷிப்பு கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 1 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 2 ப்ரீவியஸ் இயருக்கான மார்க் ஷீட்டு, 3 ஐடென்டி ப்ரூஃப். இதில் என்னென்ன கொடுக்கலான்னா ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு. அடுத்து 4 பார்த்திங்கன்னா கரண்ட் இயருக்கான அட்மிஷன் ப்ரூஃப். இதில் என்ன கொடுக்கலான்னா பணம் பே பண்ணதுக்கான ரெசிப்ட்டு, அட்மிஷன் லெட்டரு, இன்ஸ்டியூஷன் ஐடி கார்டு, பொனஃபைட் சர்டிஃபிகேட்டு. 5 மாணவருடைய பேங்க் பாஸ்புக்கு ஆர் செக் லீஃபு. 6 இன்கம் ப்ரூஃபு. இன்கம் ப்ரூஃபுக்கு இப்போ சொல்ல போகிற எது வேணும்னாலும் கொடுக்கலாம். அதாவது ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரிங்க கிட்ட வாங்கின இன்கம் சர்டிஃபிகேட்டு. இதுவே நீங்கள் கிராமப்புறத்தில் இருந்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து ஆஃபீஸர்கிட்ட வாங்கலாம், அப்படி இல்லாட்டினா கிராம தலைவர்கிட்ட வாங்கலாம். இதுவே நீங்கள் நகர்ப்புறமாக இருந்தீங்கன்னா வார்டு கவுன்சிலர்கிட்ட வாங்கலாம். அடுத்து உங்கள் குடும்பத்தோட வருமானம் இவ்வளோ தான் அப்படின்னு அஃபிடவிட் தயார் செஞ்சு நோட்டரி பப்ளிக்கு கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லாமல் குடும்ப நெருக்கடியில் இருக்கிறதுக்கான ப்ரூஃபை கொடுக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 30 அக்டோபர் 2025. அடுத்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய கிராஜுவேஷனில் ஜென்ரல் கோர்ஸு, அதாவது பிகாமு, பிஎஸ்சி, பிஏ, பிசிஏ படிக்கிற மாணவர்கள். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பார்த்திங்கன்னா பிடெக்கு, எம்பிபிஎஸ்ஸு, எல்எல்பி, பிஆர்ட்ஸு, நர்சிங் இது போல் படிக்கிற மாணவர்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அண்டர் கிராஜுவேஷனுக்கு 30,000 ரூபா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ப்ரொஃபஷனல் அண்டர் கிராஜுவேஷனுக்கு 50,000 ரூபா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே சொன்ன மாதிரி தான். அடுத்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய கிராஜுவேஷனில் ஜென்ரல் கோர்ஸு எம்காம், எம்ஏ இது போல் படிக்கிற மாணவர்கள். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பார்த்திங்கன்னா எம்டெக்கு, எம்பிஏ இது போல் படிக்கிற மாணவர்கள். இவங்க இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப்னா 35,000 ரூபா கிடைக்கும். ப்ரொஃபஷனல் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு 70,000 ரூபா ஸ்காலர்ஷிப்பு கிடைக்கும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே சொன்ன மாதிரி தான். அடுத்து நம்ம அப்ளை நவ் ஆப்ஷன் வழியாக ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை நவ் ஆப்ஷன் வழியாக இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், அதாவது இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் உங்கள் சந்தேகத்துக்கு தகுந்த கேள்விக்கு பதில் ஏதாவது இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். படிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுற ஸ்காலர்ஷிப் தேவைப்படுற மாணவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. மேற்கொண்டு எந்த மாதிரியான வீடியோவை பதிவு செய்யலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.